ரொம்ப நாளாக பசங்க நண்டு கேட்டுட்டு இருந்தாங்கங்க. இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஏஷியன் மார்க்கெட்டுக்கு தாங்க போயிருந்தோம். அந்த கிரேட் வால்ங்கிற மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாட்டர்டே சண்டேயில் போனோன்னா கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ப்ளூ கிராப்னு பேர். இது வந்து 599 per LB. அதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அது உயிரோடு தாங்க இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நான் குக் பண்ணிட்டேன். நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து நண்டு செய்கிறதுக்குனே ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பெருசாக அதை தான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4-5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கதை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் மறந்துட்டேன் இது கூட சேர்க்குறது இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு. இது கூட நம்ம வந்து 3 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா பிரட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி நண்டு சுக்கா ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான நண்டு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது இருமல், சளியெலாம் இருந்தால் கூட ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.